12ஆம் வகுப்பு இயற்பியல்ல வந்து தொகுதி 2 அதாவது 2வது தொகுதி புக்ல 2வது வால்யூம் புக்ல அலகு 6 யூனிட் 6 வந்து கதிர் ஒளியியல் அதாவது ரே ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் புக் பேக் ஆன்சரோட விளக்கங்கள் வந்து நம்ம ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஆல்ரெடி 1 2 முடிச்சாச்சு. ஸோ 3வது கொஸ்டின் என்ன படிச்சலாம்? குவியத்தூரம் F கொண்ட குவியாடி முன்பாக பொருள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பம் கிடைக்க வேண்டுமெனில் குவியாடியிலிருந்து பொருளை வைக்க வேண்டிய பெரும மற்றும் சிறும தொலைவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவியத்தூரம் அதாவது ஃபோக்கல் லென்த் F அப்படிங்கிற குவியாடி ரைட்டா? குவியாடி அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் ரைட்டா? கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து வச்சிருக்கோம். அதில் வந்து இமேஜ் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பம் ரியலா இருக்கணும், பெருசா இருக்கணும். அது கிடைக்கணும் அப்படின்னா குவியாடியிலிருந்து பொருளை வைக்கக்கூடிய எவ்வளோ பக்கமா எவ்வளோ தூரமா ரைட்டா? ஸோ இதுதான் நம்ம குவியாடி இல்லையா? நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல இமேஜ் வைக்கணும், அந்த பொருளை வச்சோம்னா பெருசாவும் ரியல் பிம்பமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் பேஜ் நம்ம அப்படி 6ஆம் பக்கம் போயிடலாம். ஸோ அதுக்கான விளக்கம் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அதாவது கோள ஆடிப்பரப்பில் பற்றி எதோட பின்னாடி குழியாடியாக இருப்பின், குழியாடி அப்படின்னா கான்கேவ் மிரரா இருந்துச்சுன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்ல ஒரு புள்ளியில மெர்ஜ் ஆகும், அதாவது கன்வெர்ஜ் ஆகும். குவியும் அப்படின்னா கன்வெர்ஜ் சொல்றாங்க. இந்த வேர்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ரைட்டா? கன்வெர்ஜ் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் சரிதான், அல்லது வந்து குவியும் சொல்லி இப்படி தெரிஞ்சாலும் கன்வெர்ஜ் வந்து கண்டிப்பாக வேணும். அதாவது கான்கேவ் மிரரா இருந்தால் கன்வெர்ஜ் ஆகும், குழியாடியாக இருந்தால் குவியும், குவியாடியாக இருந்தால் விரிவடையும். கரெக்டா? இங்க வி விரிவடையும். குவினா விரிவடையும் அர்த்தம், குழி அப்படின்னா குவியும் அப்படி அர்த்தம். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. குவியாடினா கன்வெக்ஸ் ரைட்டா? கான்வெக்ஸா இருந்தால் டைவர்ஜென்ஸ் ஆகும் ரைட்டா? கான்வெக்ஸா இருந்தால் டைவர்ஜென்ஸ் அப்படின்னா விரிவடையும் சொல்லி அர்த்தம். ஸோ அதாவது நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? கிட்ட குழி எட்ட குவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேவ்னா வந்து குகை அப்படின்னா குழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் சிகப்பு கலர் இருக்கிறது ரேஸ், லைட் ரேஸ் படும்போது எல்லாமே என்ன ஒரு பாயிண்ட்ல எல்லாம் வளைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஒரு பாயிண்ட் வந்து எல்லாமே குவிய ஆரம்பிச்சிடும் ரைட்டா? கதிர் வந்து குவிய ஆரம்பிச்சிடும், அதாவது கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கான்வெக்ஸா இருந்துச்சுன்னா இது வந்து குவிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா டைவர்ஜென்ஸ் ஆகுது. டைவர்ஜென்ஸ் இங்க பட்டு இப்படி போகும், இங்க பட்டு ஏன்னா வளைவா இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல பட்டா இங்க செதறும், எல்லாமே செதறடிக்கப்படுகிறது கரெக்டா? செதறுது. ஸோ அதான் டைவர்ஜ். கதிர் வந்து விரிவடையும். எல்லா இடத்துலயும் வந்து எந்த எங்கெல்லாம் படுதோ இங்க பட்டா இப்படி வரும், இங்க பட்டா இப்படி வரும். ஸோ எல்லா பக்கம் பட்ட பக்கம்னா டைவர்ஜ், எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படிச்சு பார்த்தா தெரியும். அதாவது குவியாடி அப்படின்னா எல்லா கதிரும் என்னாகும்? விரிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கும். அங்க வந்து பெரிதாக்கப்பட்ட மெய் பிம்பம் கிடைக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா அது எல்லாமே என்ன குவியாது, எல்லாமே விரிவடைந்து கதிர் வந்து எல்லா பக்கமும் டைவர்ஜென்ஸ் ஆகி போயிடும், எல்லா பக்கமும் சிதறடி போயிடுறதுனால அங்க வந்து பிம்பம் வந்து மெய் பிம்பம் வந்து கிடைக்காது அப்படி சொல்றாங்க. பெரிதாக்கப்பட்ட இமேஜ் மேக்ஸிமிஃபிகேஷன் வந்து நடக்காது, பெருசா அது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மேற்கண்ட எதுவுமே இல்லை தான். இந்த வீடியோக்கு கடைசியா வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து அட்டாச் பண்றாங்க. ஸோ அந்த இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கான்வெக்ஸ் மிரருக்கும் கான்கேவ் மிரருக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். ஸோ இது வந்து இமேஜ் பெருசா காமிக்கும், இது வந்து இமேஜ் சின்னதா காமிக்கும். இரண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரைட்டா? ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ.